Hi friends, welcome to Simply Educate Biology in Tamil. நான் உங்கள் விஜி. நம்ம கிளாஸ் 11 பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சாப்டர் 8 செல் the unit of life. நம்ம அதை பற்றி பார்க்கலாம். When you look around, you see both living and non-living things. இப்போ நம்ம சுற்றி பார்க்கும்போதில் நம்ம லிவிங் திங்ஸை பார்க்குறோம், நான் லிவிங் திங்ஸை பார்க்குறோம். சம்டைம் நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்கலாம், எதனால் இந்த ஆர்கானிசம்லாம் உயிரோடு இருக்குது, அப்போ என்ன இல்லாதனால சில இதெல்லாம் பார்த்தீங்க திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே நிச்சயமாக நம்ம கேட்போம் இந்த கேள்வியை. தி ஆன்சர் டு திஸ் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் த செல் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம். அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். ஓகே, அதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் த செல் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம். அப்போ எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளேயுமே பார்த்தீங்க அப்படின்னா செல் அப்படிங்கிற ஒரு பேசிக் யூனிட் இருக்கிறது தான் அது உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஓகே, ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல். எல்லா ஆர்கானிசமே பார்த்தீங்க அப்படின்னா தேர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ். சிலது பார்த்தீங்க அப்படின்னா கம்போஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் செல் அண்ட் ஆர் கால்ட் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், while others like us, இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா we are composed of many cell. நம்ம பாடி பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஸ்னால் ஆனது and are called multicellular organism. ஓகே, அப்போ வாட் இஸ் அ செல்? அப்போ செல் அப்படிங்கிறது என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப், அப்போ இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்துக்கு என்னென்ன கேப்பபிலிட்டி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், தனியாகவே இருக்கும், அண்ட் பெர்ஃபார்மிங் த எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைஃப். அந்த ஒரே ஒரு செல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இட் பெர்ஃபார்ம் தி எசென்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ எனிதிங் லெஸ் தென் அ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ செல் டஸ் நாட் என்ஷூர் இண்டிபெண்ட் லிவிங். அப்போ இதை விட லெஸ் தென் எ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ செல், இந்த செல் ஸ்ட்ரக்சரை விட கம்ப்ளீட் ஆகாமல் சிலதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தே does not ensure independent living. Okay, hence cell is the fundamental structural and functional unit of all living organism. அப்போ all living organismத்துக்கு எது ஒரு functional unit இல்லை ஒரு structural unit அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா செல் அப்படிங்கிறது தான். ஓகே, ஆண்டன் வான் லியூவன்ஹோக் first saw and described a live cell. இப்போ யார் ஃபஸ்ட்டு லைஃப் செல்லை அப்சர்வ் பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டன் வான் லியூவன்ஹோக் தான் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறாரு. ராபர்ட் ப்ரவுன் லேட்டர் டிஸ்கவர்ட் த நியூக்ளியஸ். ராபர்ட் ப்ரவுன் தான் நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணுறாரு. த இன்வென்ஷன் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் அண்ட் இட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் லீடிங் டு தி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ரிவீல்ட் ஆல் த ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ் ஆஃப் த செல். இதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செல்லோட ஸ்ட்ரக்சர் டீட்டெயில் நமக்கு ஸ்டடி பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செல் தியரி பற்றி பார்க்கலாம். 1838 இந்த இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம் தே மே ஆஸ்க் இன் 1 mark கொஸ்டின். மேத்தியாஸ் ஸ்கெலிடன், a German botanist, examined a large number of plants and observed that all plants are composed of different kinds of cell which form the tissue of the plant. ஸோ நான் 1838 மேத்தியஸ் ஸ்கில்டன் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் பாட்டனிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் எடுத்து அப்சர்வ் பண்ணுறார். ஓகே, அண்ட் என்ன அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னா ஆல் பிளான்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல் விச் ஃபார்ம் டிஷ்யூ அப்படிங்கிறத அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. அட் அபவுட் தி சேம் டைம், அதே டைமில் பார்த்தீங்கன்னா தியோடர் ஷ்வான் அப்படிங்கிற 1839 அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட். ஓகே, ஸ்டடிட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல் செல். ஸோ இந்த தியோடர் ஷ்வான் அப்படிங்கிறவர் ஒரு பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட்டு. இவர் என்ன பண்ணுறாருன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல் செல்லை ஸ்டடி பண்ணுறார் அண்ட் ரிப்போர்ட்டட் தட் செல்ஸ் ஹேட் அ தின் அவுட்டர் லேயர். ஓகே, விச் இஸ் டுடே நோன் ஆஸ் த பிளாஸ்மா மெம்பரேன். அவர் என்ன ரிப்போர்ட் பண்ணுறாரு, செல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தின் அவுட்டர் லேயர் இருக்குது அப்படிங்கிறத அவர் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறாரு. அதை தான் நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஹீ ஆல்சோ கன்க்ளூடட் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஸ்டடீஸ் ஆன் பிளான்ட் டிஷ்யூ தட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் செல் வால் இஸ் அ யூனிக் கேரக்டர் ஆஃப் த பிளான்ட் செல். ஓகே, ஸோ இன்னும் என்ன சொல்கிறார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் டிஷ்யூஸை ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் செல் வால் அப்படிங்கிறது பிளான்ட் செல்லுக்கு ஒரு யூனிக் கேரக்டர் அப்படின்னு அவர் ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் ஷ்வான் ப்ரப்போஸ்ட் த ஹைப்போதிசிஸ். இதை பேஸ் பண்ணி ஷ்வான் அப்படிங்கிறவர் ஒரு தீசிஸ் ப்ரப்போஸ் பண்ணுறார்.
that the bodies of animal cell and plants are composed of cells and products of cells. அப்போ என்ன ஹைப்போதிசிஸ் வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணார் பார்த்தீங்கன்னா, தி பாடிஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பாடிஸ் ஆஃப் அனிமலும் பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ், ஓகே, அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறத அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கில்டன் அண்ட் ஸ்வான் டுகெதர் ஃபார்முலேட்டட் செல் தியரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 1 mark கொஸ்டின். ஸ்கில்டன் அண்ட் ஸ்வான் டுகெதர் ஃபார்முலேட்டட் த செல் தியரி. இந்த செல் தியரி என்ன அப்படின்னா, இந்த தியரி however did not explain as how new cells were formed. ஆனால் இந்த செல் தியரி வந்துட்டு நியூ செல் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத இது எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ரூடால்ஃப் விர்ச்சோ, இது இந்த இயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1855ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் தட் cells divided and new cells are formed from pre-existing cell, omnicellula, cellula அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதாவது ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்லிருந்து தான் நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ருடால்ஃப் விர்ச்சோ வந்து 1855ல எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஓகே, ஹீ மாடிஃபைட் த ஹைப்போதிசிஸ் ஆஃப் ஸ்கிலிடன் அண்ட் ஸ்வான் டு கிவ் த செல் தியரி அ ஃபைனல் ஷேப். அப்போது ஃபைனல் ஷேப் ஆஃப் செல் தியரி யார் கொடுத்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ருடால்ஃப் விர்ச்சோ தான் கொடுக்குறார். ஓகே, செல் தியரி ஆஸ் அண்டர்ஸ்டுட் டுடே. இன்றைக்கி நம்ம வந்து எந்த செல் தியரி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, all living organisms are composed of cells and product of cells. இது ரொம்ப ரொம்ப important. Cell theory, all cells arise from pre-existing cell. அப்போ இது ரெண்டும் தான் செல் தியரி. ஓகே, all living organisms are composed of cells and products of cells and all cells arise from pre-existing cell. இது ரொம்ப important, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஓவர்வியூ ஆஃப் செல் பற்றி பார்க்கலாம். அப்போ செல்லுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, யூ ஹவ் ஏர்லியர் அப்சர்வ்ட் செல் இன் அன் ஆனியன் பீல் அண்டர் ஹியூமன் சீக் செல். நம்ம வந்து கிளாஸ் 9 நம்ம அதை பார்த்துருப்போம், இது அண்டர் த மைக்ரோஸ்கோப். ஸோ லெட் அஸ் ரீகலெக்ட் தயர் ஸ்ட்ரக்சர். இந்த ஆனியன் செல் விச் இஸ் அ டிப்பிக்கல் பிளான்ட் செல், இந்த ஆனியன் செல்லுங்கிறது டிப்பிக்கல் பிளான்ட் செல் has a distinct cell wall இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிங்க்டாக செல் வால் இருக்கும் as its outer boundary. செல்லுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா செல் வால் வந்து இருக்கும் and just within it's the cell membrane. ஓகே, the cells of human cheek cellஸில் பார்த்தீங்க அப்படின்னா they have an outer membrane as the delimiting structure of the cell. So inside each cell is a dense membrane bound structure called nucleus. அப்போ செல்லுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா dense membrane bound structure வந்து nucleus இது இருக்குது. So this nucleus contain the chromosome. இந்த nucleus contain chromosome which in turn contain the genetic material. ஓகே, இந்த குரோமோசோமில் தான் வந்து genetic material வந்து present ஆயிருக்கு, DNA. ஓகே, cells that have membrane bound nuclei are called eukaryotic. இப்போது membrane bound cell organelsலாம் இருக்கும் இல்லைங்களா, அதாவது cells that have membrane bound nuclei. ஸோ நியூக்ளியை சுற்றி ஒரு மெம்பரேன் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூகேரியாட்டிக்னு சொல்கிறோம். whereas cells that lack a membrane bound nucleus are called prokaryotic. இதுதான் difference between eukaryoticum prokaryoticum. ஓகே, in both prokaryotic and eukaryotic cell, a semi-fluid matrix called cytoplasm occupying the volume of the cell. அதாவது ரெண்டுலேயுமே ப்ரோகேரியாட்டிக் செல்லையும் சரி யூகேரியாட்டிக் செல்லையும் சரி செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுது. இந்த வால்யூம் ஆஃப் த செல்லை பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாசம் ஃபுல்லாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, த சைட்டோபிளாசம் இஸ் த மெயின் அரீனா ஆஃப் செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ் இன் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல். இந்த சைட்டோபிளாசம் தான் இம்பார்ட்டன்ட் ஏரியா எதுக்கு பார்த்தீங்கன்னா செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஓகே, various chemical reactions occur in it to keep the cell in the living state. அப்போ ஒரு செல்லை வந்து லிவிங் ஸ்டேட்டாக வச்சுக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் எங்கே நடக்குது கேட்டிங்க அப்படின்னா இந்த சைட்டோபிளாசத்தில் தான் நடக்குது. ஓகே, பிசைட்ஸ் த நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸை தவிர eukaryotic cells have other membrane bound distinct structure called organelles. இந்த நியூக்ளியஸை தவிர சில இன்னும் செல் ஆர்கனல்ஸ்லாம் இருக்குது. என்னெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ER, the Golgi complex, lysosomes, mitochondria, microbodies and vacuoles. இதெல்லாம் வந்து யூகேரியோட்டிக் செல்லுக்குள்ளே ப்ரெசண்ட்டாக இருக்கும்.
ஆனால் நம்ம ப்ரோகாரியாட்டிக் செல்லில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது. லேக் சச் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஓகே, ribosomes are non-membrane bound organelle. Okay, found in all cells, both eukaryotic as well as prokaryotic. இது வந்து important note பண்ணிக்கோங்க. ரைபோசோம் அப்படிங்கிறது நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல், found in all cells, both eukaryotic செல்லையும் இருக்கும் prokaryotic செல்லையும் present ஆயிருக்கும். Within the cell, ribosomes are found not only in the cytoplasm but also within two organelle. அதாவது செல்லுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைபோசோம் வந்துட்டு சைட்டோபிளாஸில் மட்டும் இருக்காது, சைட்டோபிளாசத்தை தவிர இன்னும் 2 ஆர்கனல்லையும் அது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து குளோரோபிளாஸ், இன் பிளான்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குளோரோபிளாஸில் இருக்கும், அண்ட் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் ஆன் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, இது மேலே வந்து இந்த ரைபோசோம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். Animal cell contain another non-membrane bound organelle called centrosome which helps in cell division. Very very important. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அனிமல் செல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அனிமல் செல்லையும் நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் இருக்குது, அது வந்து சென்ட்ரோசோம். இந்த சென்ட்ரோசோம் வந்து செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, செல்ஸ் டிஃபர் கிரேட்லி இன் சைஸ், ஷேப் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். For example, mycoplasma, the smallest cell. இது ரொம்ப ரொம்ப important, 1 மார்க்கில் கேட்பாங்க. smallest cell are 0.3 micron. Okay, microns இருக்கும் in length, while bacteria could be 3 to 5 microns இருக்கும். The largest isolated single cell is the egg of an ostrich. இது வந்து largest cell. Okay, among multicellular organisms, human red blood cells are 7.0 micron in diameter. Nerve cell are some of the longest cell. Okay, longest cell வந்து nerve cell. Cells also vary greatly in their shape. They may be disc. இதெல்லாம் வந்து செல்லுடைய டிஃப்ரெண்ட் ஷேப்பு நோட் பண்ணிக்கோங்க. பாலிகோனல் ஷேப்பில் இருக்கும், காலம்னார், கியூபாய்ட், thread like or even irregular shapeல வந்துட்டு செல் வந்து இருக்கும். The shape of the cell may vary with the function they perform. Okay, hope இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரோகாரியோட்டிக் செல்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.